அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 2. போன எபிசோட்ல பிரார்த்தனாவுக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு செய்யறத பார்த்தோம். கோமதி அண்ணி வீட்டிற்கு செல்லும் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. பருவமழையின் ஆதிக்கத்தில் பிரதேசம் முழுவதும் பசுமையின் ஆக்கிரமிப்புகள், வழி எங்கும் படிக்கட்டு, விவசாயத்தில் விளைச்சலின் நிறைவுகள். அண்ணியும் மேலிருந்த வீட்டை சுற்றிலும் கேரட், பீட்ரூட், கோஸ் என பயிரிட்டு இருந்தாள். வீடு பூட்டி இருக்க பின்பக்கமாய் வந்த போது அவள் கேரட்டுகளை பிடுங்கி கூடையில் போட்டுக் கொண்டிருந்தாள். மழை வரும் முன் பிடுங்கிவிட வேண்டும் என்ற அவசரம் அவள் கைகளில் தெரிந்தது. அண்ணி அண்ணி என்ற அழைப்பை கேட்டு நிமிர்ந்தவள் மாமன் மகளின் வருகையை கண்டு, என்ன காலையிலேயே இந்த பக்கம் என்று விசாரிக்க, என் வேதனை யாருக்கு தெரியும் என்று முணுமுணுத்தபடியே அமர்ந்தவள் இலக்கின்றி வெறித்து கொண்டிருக்க, என்ன வந்த வேகத்தை பார்த்தா தலை போற விஷயம் என்றல்லவா நினைத்தேன். என்ன மூஞ்சி ஏன் உம்முன்னு இருக்கு என்றாள். அட, கல்யாண பொண்ணுக்கு ஏன் இத்தனை சலிப்பு? போ அண்ணி, நீ கூட என் மனசை புரிந்து கொள்ளவில்லை பார்த்தியா? ஏன், என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீ முதல்ல அந்த வேலையை விட்டுட்டு வா, உன்கிட்ட நிறைய பேசணும். இரு, இதை முடிச்சிடலாம். நீயும் வந்து ஒரு கை போடு. விமல் இப்ப வந்துடுவான். சந்தைக்கு கொடுத்தனுப்பணும். இருவருமாய் வேலையை முடித்துவிட்டு கை கால்களை சுத்தம் செய்து விட்டு வர, இரு டிஃபன் எடுத்துட்டு வர்றேன் என்று உள்ளே சென்ற கோமதி ஒரு தட்டை அவளிடம் நீட்டிய போது, எனக்கு வேணாம், பசி இல்லை என்றாள் பிரார்த்தனா. சும்மா சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிட்ட கோமதி, என்ன உன் பிரச்சனை? உன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? நல்லா கலகலன்னு இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் உம்முன்னு இருக்கிற என்று கேட்டாள். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி. அடி பாவி, விளையாடுறியா? நிஜம்தான் அண்ணி, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? அந்த மாப்பிள்ளை. ஏன், அவருக்கு என்ன குறைச்சல்? எனக்கு பிடிக்கல, மூஞ்சியும் ஆளும். ஏய், என்ன பேச்சு பேசுற என்று அவளை அதட்டிய கோமதி, பத்திரிக்கை எல்லாம் அடிச்ச பிறகு உனக்கு என்ன பைத்தியமா என்றாள். நீதான் அண்ணி உதவணும். இது வேறையா? நான் என்ன செய்யணும்? எங்க அம்மா கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் இத சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஏன், என் புருஷன் கிட்ட விளக்குமாறு அடி வாங்கவா? என்ன அண்ணி இப்படி பேசுற? என்னை வேறு என்ன பண்ண சொல்ற? அத்தை தானே இந்த மாப்பிள்ளை பார்த்தாங்க. அவங்க கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். இதை இப்பவே நீ சொல்றது தானே? சொன்னேனே, யாரும் காதில் வாங்கலையே. நல்ல சம்பந்தம், அது இதுன்னு இப்ப என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, ஏன் அந்த பையனை பிடிக்கல? என்னவோ தெரியல, பிடிக்கல. காரணம் இருந்தால் தானே வீட்டுல சொல்ல முடியும். வந்து என் படிப்பென்ன, அவர் படிப்பென்ன? ஆமாமா, நீ கலெக்டருக்கு படிச்சவ, அவர் கை நாட்டு. 3 வருஷ படிப்பை 4 வருஷம் படிச்சவல்ல நீ. போ அண்ணி, கிண்டல் பண்ற நேரமா இது? இப்ப என்னதான் உன் பிரச்சனை, தெளிவாக சொல்லு. எனக்கு எவ்வளவு கனவிருக்கும். நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுல பாதி கூட இவர் இல்ல. எப்படி ஆசைப்பட்ட? அது ஏண்டி, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். எல்லோருக்கும் சூர்யா மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னா அந்த கடவுள் என்னதான் பண்ணுவார்? அதில்ல அண்ணி, நல்லா படித்தவரா, பெரிய உத்தியோகம் பார்க்கிறவரா? என் புருஷன் கூடத்தான் அரசாங்க வேலை பார்க்கிறாரு. நான் என்ன சுகபோக வாழ்க்கையா வாழறேன்? வாங்குற சம்பளம் இந்த வீட்டு லோனுக்கே சரியா போகுது. ஆனாலும் என் புருஷன் கவர்மெண்ட் வேலைன்னு நீ பெருமைப்பட்டுக்கிற இல்ல? நான் இப்ப இவருக்கு என்ன குறைச்சல்? என் புருஷன் கொத்தனாருன்னு சொல்றது பெருமையா? ஏண்டி, நீ என்ன பேச்சு பேசுற? இவர்கிட்ட 20-30 பேர் வேலை செய்யறாங்க. நீ ஒரு முதலாளியோட பொண்டாட்டி. முதலாளி அம்மா, இதை விட வேற என்ன பெருமை வேணும்? நீங்க என்ன சொன்னாலும் என் மனம் சமாதானம் அடையாது. எனக்கு பிடிக்கல. நான் இவ்வளவு சொல்றேன். ஆமா, இவ்வளவு உறுதியா இருக்கியே, உன் மனசுல யாரும் இருக்காங்களா என்ன? சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல. என்னை போய் அப்படி சொல்ற? என் குணம் உனக்கு தெரியுமில்ல. காதலிச்சா என்னை கட்டிக்க போறவரைத்தான் காதலிப்பேன். ஒருத்தனை லவ் பண்ணி இன்னொருத்தனை சேச்ச, சான்ஸே இல்ல. எல்லாவற்றிலும் தெளிவா இருக்க, அப்புறம் என்ன? நான் இவ்வளவு சொன்ன பிறகும் என்ன என்ன என்று கேட்கிற பாரு என்று வருந்தியவளை பார்த்த கோமதி, இத பாரு பிரார்த்தனா, இது விளையாட்டு காரியம் கிடையாது. உனக்கு கீழே 2 தங்கச்சிங்க. அவங்க எதிர்காலத்தை நீ பார்க்க வேணாம். அதை கூட விடு. இப்படி நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை எல்லாம் நிறுத்தினா
இப்ப மாப்பிள்ளை வீட்டில சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லாதப்போ கேஸ் கூட போடுவாங்க. எத்தனை செய்தித்தாளில் பார்க்கிறோம், டிவி நிகழ்ச்சிகளில் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைப்பாங்க. இதற்கெல்லாம் நீ தயார் என்றாய், தாராளமாய் உன் கல்யாணத்தை நிறுத்திக்கோ. சும்மாவே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பது லேசான காரியம் இல்லை. இதில் ஒரு தடவை கல்யாணம் நின்னா திரும்ப நடக்குமா? நீ கனவு கண்ட மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா? சொல்லு. அதனால அண்ணி சொல்றத கேளு. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதே. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நம் மனதை பொறுத்துதான் எல்லா சந்தோஷங்களும். புரியுதா? ப்ளீஸ் அண்ணி, நான் இவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற? அவங்க கோர்ட் கேஸ் என்று போனா நீ அலைவியா? உங்க அப்பன் ஒரு குடிகாரன். உங்க அம்மா உங்க 3 பேரையும் வளர்த்து ஆளாக்கினதே பெரிய சாதனை. அவங்களுக்கு நீ நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்க நிம்மதியை கெடுத்து விடாதே. என் மன விருப்பத்தை கேட்காமல் அவங்க இஷ்டப்படி முடிவு செய்தா நான் என்ன பண்றது? இத பாரு, ஒவ்வொன்னையும் உன்கிட்ட கேட்டுத்தான் முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சில முடிவுகள் நல்லதற்காகத்தான் என்பதை நாம் ஏற்றுத்தான் ஆகணும். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எங்களால ஆட முடியாது, புரியுதா? அதனால வாய மூடிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க. பிடிக்கல கிடிக்கலனா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நீ காதலித்து கல்யாணம் பண்ணினா கூட இப்படி ஒரு குழப்பம்தான் வரும். நம்ம முடிவு சரிதானா இல்லையா என்று மனசு உறுதியா இருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கோமதி கோபமாய் சொல்லவும் கண்ணீர் வழிந்த முகத்தோடு திரும்பினாள் பிரார்த்தனா. கல்யாணம் என்பது நான் ஆத்மார்த்தமாய் பயணிக்கும் வாழ்க்கை இல்லையா? விருப்பமே இல்லாம என் மேல் சுமத்தப்படும் இந்த சுமையை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? பிரியமே ஏற்படாத ஒரு இணையுடன் ஏற்படும் என் இல்லறம் எப்படி நல்லறமாகும்? கண்ணீர் மட்டுமே விடையாகி போனது பிரார்த்தனாவுக்கு. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?